क्या करता था? ராவணன் என்ன செய்தார்? अंदर से जानता था, உள்ளுக்குள்ளிருந்து அவர் அறிந்தார், समझ गया कि ये भगवान है। புரிந்து கொண்டார் என்னவென்றால் இவர்தான் கடவுள் என்று. ऊंचे से ऊंची सत्ता है, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். लेकिन अपने देह के अहंकार में आने के कारण ஆனால் தன்னுடைய தேகத்தின் அகங்காரத்தில் வரும் காரணத்தால் वो कहता था, मेरे से लड़ाई लड़के जीतेगा तो मानूंगा। அப்பொழுது அவர் என்ன சொல்ல தொடங்கிவிட்டார், என்னோடு சண்டையிட்டு வென்று காமித்தால் தான் நான் அவரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வேன். मेरी सत्ता से टकराए और टकरा के जीत पाके दिखाए, என்னுடைய சக்தியோடு அவர் சண்டையிடணும், பிறகு சண்டையிட்டு வென்று காமிக்கணும், तब मानूंगा அப்பொழுதுதான் நான் ஏற்றுக்கொள்வேன். என்ன ஏற்றுக்கொள்வேன்? कि ये भगवान है। இவர்தான் கடவுள் नहीं ஆவார் तो என்று. मैं नहीं मानूंगा कोई साकार भगवान होता है। இல்லையானால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னவென்றால் யாராவது கடவுளும் சாக்காரத்தில் இருக்கிறார் என்று. क्योंकि धर्म पिताओं ने तो द्वैतवादी द्वापर युग में जब से आना शुरू हुए, ஏனென்றால் தர்ம பிதாக்கள் துவைதவாதம் துவாபர யுகத்திலிருந்து, இரட்டைவாதம் துவாபர யுகத்திலிருந்து எப்பொழுது வர தொடங்கினார்களோ उन्होंने निराकार को ही भगवान माना, कभी साकार को भगवान माना ही नहीं। அவர்கள் நிராகாரை தான் பகவான் என்று ஏற்றுக்கொண்டார்கள், சாக்காரை ஒரு பொழுதுமே பகவான் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. इसीलिए अंतिम जीवन में भी वो भगवान को मानने के लिए तैयार ही नहीं होते। அதனால் தான் கடைசி வாழ்க்கை வரை அவர்கள் பகவானை ஏற்றுக்கொள்வதற்காக தயாராகவே இல்லை. आखिरी में क्या होगा? கடைசியில் என்ன ஆகும்? है क्या होगा? आखिरी मौत सर पर टकराएगी। என்ன ஆகும்? கடைசியில் ஒரேடியாக மரணம் தலை மீது நிற்கும். क्या? सच्चाई सर पर चढ़ करके बोलेगी। உண்மை தலை மேல் ஏறி நின்று சொல்லும், பேசும். जैसे 76 में जो मुकर्रर रथ 76 எந்த நிரந்தரமான ரதம் मनुष्य सृष्टि का बाप के रूप में प्रत्यक्ष होता है, மனித சிருஷ்டினுடைய தந்தையின் ரூபத்தில் வெளித்தோன்றுகிறாரோ वो माउंट आबू में जा नहीं सकता था, அவரால் மவுண்ட் அபுவுக்கு செல்ல முடியவில்லை. और फिर उसके जो सहयोगी बने மற்றும் யார் அவங்களுடைய சகயோகியாக ஆகினாங்களோ वो भी जाने से डरते थे। அவர்களும் அங்கு செல்வதற்கு பயந்தார்கள். और अभी क्या हुआ? மற்றும் இப்பொழுது என்ன நடக்கிறது? अभी सच्चाई सर पर चढ़ करके बोल रही है। இப்பொழுது உண்மை தலை மேலே ஏறி நின்று பேசுகிறது. हर साल प्लान बनाते हैं, ஒவ்வொரு வருடமும் அவர்கள் பிளான் செய்கிறார்கள். अरे तुम्हारा कोई असर करेंगे, அரே நாங்க உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுத்துவோம். जो तुम्हारे बाबा का जेल में सड़ते रहने से हुआ। என்ன நிலைமை என்றால் உங்க பாபா ஜெயிலில் இருந்தார், அப்படிப்பட்ட நிலைமையை நாங்க உங்களுக்கு ஏற்படுத்துவோம். एक एक तुम्हारे मिनी मधुबन पर ऐसा डंडा बजेगा, உங்களுடைய ஒவ்வொரு மினி மதுமன்லையும் இப்படி கொம்பால அடிப்போம். ये सब बाबा टाबा भूल जाओगे। நீங்க எல்லாருமே பாபா டாபா எல்லாருமே மறந்து விடுவீங்க. और वो प्लान संपन्नता में प्रैक्टिकल में लाने के लिए மற்றும் அந்த பிளானை முழுமையாக பிராக்டிகலில் கொண்டு வருவதற்காக हर साल प्रयत्न करते हैं। அவர்கள் ஒவ்வொரு வருடமும் முயற்சி செய்கிறார்கள். हर साल मंसूबा बांधते हैं। ஒவ்வொரு வருடமும் அவர்கள் அந்த உறுதிமொழி செய்கிறார்கள். लेकिन हिम्मत नहीं कर पाते। ஆனால் அவர்களால் தைரியத்தை கொண்டு வர முடியவில்லை. आखिरी கடைசியாக जब कहते हैं कि मरता
क्या नहीं करता? என்ன பாபா ஒரு பழமொழி சொல்கிறார் என்னவென்றால் தண்ணீரில் மூழ்குபவனுக்கு துரும்பும் பிணையாகும். जब पानी नाक से ऊपर आने लग पड़ता है, எப்பொழுது தண்ணி முழுகும் பொழுது மூக்குக்கு மேலே ஏறுகிறதோ தலைவரை, सांस लेना दूभर हो जाता है. மூச்சு எடுப்பது கடினமாகுகிறது. क्या? என்ன? अभी तक तो ये कह के डांटते रहे, लोगों को समझाते रहे, இப்பொழுது வரை இது சொல்லி மக்களை திட்டிக் கொண்டே இருந்தார்கள், புரிய வைத்துக் கொண்டே இருந்தார்கள். अरे भगवान पहले साकार में आता था, अभी भी साकार में गुलजार दादी में आता है. அரே பகவான் சாகாரத்தில் முதலில் வந்து கொண்டிருந்தார், அதனால் இப்பொழுதும் சாகாரத்தில் குல்ஜார் தாதியில் தான் வந்து கொண்டிருக்கிறார். अब तो गुलजार दादी का भी मुंह बंद करने लगे. ஆனால் இப்பொழுது குல்ஜார் தாதிற்கும் வாயை மூட தொடங்கிவிட்டனர். अरे बाबा आप क्या बोल रहे हैं? அரே பாபா நீங்க என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? दिल्ली में राजधानी स्थापन हो रही है. தில்லியில் ராஜதானி ஸ்தாபனை ஆகுகிறதா? अरे ये तो हो ही नहीं सकता. அரே இது வந்து நடக்கவே முடியாது. आप माउंट आबू में बोल रहे हैं. நீங்கள் மவுண்ட் ஆபுவில் சொல்கிறீர்கள். बाबा बार बार दोहराते हैं दिल्ली में राजधानी स्थापन हो रही है. तुम பாபா வந்து அடிக்கடி சொல்கிறார் தில்லியில் ராஜதானி ஸ்தாபனை ஆகுகிறது. सबको जा करके देखना. वो मानने के लिए तैयार नहीं होते. அரே நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். मुंह बंद कर दिया. ஆனால் அவங்க வாயை மூடிட்டாங்க. ஸோ பாருங்கள், அவ்யக்தவாணியில் பிரம்மா பாபா அவர்கள் தந்தையுடைய அறிமுகத்தை அவ்வளவு அழகாக ரொம்ப சூக்ஷ்மமான முறையில் கொடுத்துருக்காங்க. यही हर एक देखता रहता है. आज बाबा से मिले, लेकिन दिल्ली में मिले. और दिल्ली वाले अपना कितना बड़ा भाग्य समझते हैं कि भगवान हमारे लिए दिल्ली में आए. पहले दिल्ली में इतना मेला कभी लगा नहीं जैसे अभी. बाबा और बच्चे कहाँ मिल रहे, पता है ना? कहाँ मिल रहे हो? बाप दादा भी कितने खुशी से कहाँ मिलने आए हैं? बाबा मधुबन में मिलने आए हैं सब. मधुबन? हाँ, दिल्ली में नहीं, मधुबन में मिलने आए हैं. हाँ, दिल्ली में मधुबन, मधुबन में बाबा. ये मिलन भी विशेष दिन है. सभी के दिल में कितनी खुशी हो रही है कि हम कहाँ आए हैं. दिल्ली में आए हैं, मधुबन में आए हैं. मधुबन में तो फिर और बात है, लेकिन आज दिल्ली में आए. बाबा आज शांतिवन में आप आए. Baba, today you have come in Abu in Shantivan from Delhi. Daddy came here and now we are all sitting here in Shantivan. We are all sitting here in Diamond Hall
and meeting शांतिवन का her. डायमंड हॉल है, इसमें आप मिल रहे हैं सबसे। तो जब मुंह बंद करने लगेंगे ஆகவே எப்பொழுது வாயை மூட தொடங்கி விடுவார்களோ तो ब्रह्मा बाबा बेचारे क्या करेंगे? அப்பொழுது பிரம்ம பாபா பாவம் அவர் என்ன செய்வார்? अरे ये तो सोचेंगे, जिस मुख का आधार लेकर के அரே இதை யோசிப்பார், என்னவென்றால் எந்த வாயினுடைய ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு मैं तुम्हें इतनी सच्चाई बातें सुना रहा हूँ, நான் உங்களுக்கு இவ்வளவு உண்மையான விஷயங்களை சொல்கிறேன், तुमको धारणा के पॉइंट दे करके देवी देवता बना रहा हूँ, உங்களுக்கு தாரணையினுடைய பாயிண்டை கொடுத்து விட்டு தேவி தேவதையாக ஆக்குகிறேன், हैं? और तुम मेरा ही मुंह बंद कर रहे हो। ஆனால் நீங்க என்ன செய்கிறீர்கள்? என்னுடைய வாயை மூடுகிறீர்களா? अच्छा, वो मुख ही नहीं रहेगा। நல்லது, இப்பொழுது பிறகு அந்த வாயே இருக்காது, खेल ही खलास कर देता हूँ। முழுமையாக விளையாட்டையே நான் முடித்து விடுகிறேன்। तो अब तो क्या होगा? ஆகவே இப்பொழுது என்ன நடக்கும்? अभी ब्रह्मा बाबा अभी तक नहीं मानते थे பிரம்ம பாபா இப்பொழுது வரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார் कि गीता का भगवान मैं हूँ, कृष्ण वाली आत्मा है, दादा लेखराज है, என்னவென்றால் கீதையினுடைய பகவான் நான் ஆவேன், கிருஷ்ணருடைய ஆத்மா ஆவேன், தாதா லேக்ராஜ் या कोई दूसरा है। இல்லையானால் வேற யாராவது இருக்கிறாங்களா? अभी तक भी नहीं मानते। अब क्या कहते हैं? அவர் இப்பொழுது வரை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருந்தார், ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்? राजधानी कहाँ स्थापन हो रही है? ராஜதானி எங்கு ஸ்தாபனை ஆகுகிறது? दिल्ली में स्थापन हो रही है। டெல்லியில் ஸ்தாபனை ஆகுகிறது। इसका मतलब जान गए இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர் இதை தெரிந்து கொண்டார்। क्या? என்ன தெரிந்து கொண்டார்? कि दिल्ली में जो मधुबन का हेड ऑफिस है, டெல்லியில் என்ன மதுவனுடைய ஹெட் ஆபீஸ் ஆக இருக்கிறதோ, जहाँ राजधानी स्थापन हो रही है, எங்கு ராஜதானி ஸ்தாபனை ஆகுகிறதோ, जहाँ ब्राह्मणों का बड़े से बड़ा संगठन है, எங்கு பிராமணர்களின் பெரியிலும் பெரிய சங்கடன் இருக்கிறது, प्रजापिता ब्रह्मा कुमार कुमारों का बड़े से बड़ा संगठन, பிரஜாபிதா பிரம்மகுமார் குமாரர்களின் குமாரிகளின் பெரியதிலும் பெரிய சங்கடன் இருக்கிறது, ब्रह्मा कुमारियों के भी ढेर सेंटर हैं, பிரம்மா குமாரிகளிலும் நிறைய சென்டர் இருக்கிறது, लेकिन सब आपस में लड़ रहे हैं। ஆனால் அனைவரும் ஒருத்தர் இன்னொருத்தர் மோதி கொண்டிருக்கிறார்கள்। एक ने भी प्योरिटी की यूनिटी से, प्योरिटी की पावर से ஒரே ஒருத்தர் கூட பியூரிட்டினுடைய யூனிட்டின் மூலமாக, பியூரிட்டினுடைய பவர் மூலமாக दिल्ली में एक भी संगठन ऐसा किला बना के तैयार नहीं किया है டெல்லியில் ஒரே ஒரு இப்படிப்பட்ட சங்கடன், இப்படிப்பட்ட கோட்டையை உருவாக்கி காமிக்கவில்லை, जिस किले में बैठ करके ऑल इंडिया के बच्चों को इकट्ठा कर सकें। என்ன கோட்டையில் அமர்ந்து கொண்டு ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒன்று சேர்க்கலாம், இப்படிப்பட்ட கோட்டையை அவர்கள் உருவாக்கவில்லை இன்னும்। जैसे माउंट आबू में अभी तक कर रहे हैं। எப்படி அவர்கள் இப்பொழுது வரை மவுண்ட் அபுவில் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள்। और மற்றும் जो एडवांस पार्टी है उसने अपना एक स्थान तैयार कर लिया। மற்றும் அட்வான்ஸ் பார்ட்டி எது இருக்கிறதோ அவர்கள் தன்னுடைய ஒரு இடத்தை உருவாக்கி விட்டனர்। और மற்றும் जो वर्तमान दुनियावी तरीके से प्रशासनिक संगठन है, மற்றும் இப்பொழுது இந்த நேரத்தில் உலகத்தின் விதமாக எந்த ஆட்சி செய்யக்கூடிய சங்கடன் இருக்கிறதோ, दुनियावी गवर्नमेंट है, உலகத்தின் கவர்மெண்ட் இருக்கிறது, उससे टक्कर भी ले रहे हैं। அவர்களோடு மோதிக்கொண்டும் இருக்கிறார்கள்। क्या? என்ன? टक्कर
ले रहे हैं। மோதிக்கொண்டிருக்கிறார்கள். कैसी टक्कर? எப்படி மோதுகிறார்கள்? एक से एक बड़े बड़े परिवारों की कन्याएं भाग भाग के आ रही हैं। ஒவ்வொரு பெரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கன்யாக்கள் ஓடி ஓடி வருகிறார்கள். भागवत प्रसिद्ध प्रैक्टिकल भागवत हो रही है। பிரசித்தமாக இருக்கக்கூடிய பாகவத் பிராக்டிகலில் நடந்து கொண்டிருக்கிறது. और மற்றும் झूठे झूठे इल्जाम लगाए जा रहे। பொய்யான குற்றம் சாட்டுகிறார்கள். क्या? என்ன? गंदे गंदे केस में फंसाए जाने की कोशिश हो रही है। மிகவும் அழுக்காக இருக்கக்கூடிய கேஸில் மாட்டி விடலாம் என்று முயற்சி செய்கிறார்கள். लेकिन सब फेल। ஆனால் அனைத்தும் ஃபெயில் ஆகுகிறது. एक में भी भ्रष्टाचारियों की जीत नहीं हो सकती। क्यों? ஒரே ஒன்னில் கூட பிரஷ்டாச்சாரிகளுடைய வெற்றி ஏற்படவில்லை. ஏன் அப்படி? क्योंकि शास्त्रों में लिखा है ஏனென்றால் சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, दुनिया की एक ही शख्सियत है உலகத்தில் ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க, जो कभी भी युद्ध में हार नहीं खाती है। ஒரே ஒரு பர்சனாலிட்டி தான் இருக்காங்க, யாரு ஒருபொழுதும் யுத்தத்துல தோல்வி அடைவதில்லை, सदा विजयी हुई है। எப்பொழுதுமே அவங்களுக்கு வெற்றி தான் ஏற்பட்டிருக்கிறது. भगवान बाप से ये वरदान मिला हुआ है, विजय तुम्हारा जन्म सिद्ध अधिकार। பகவான் தந்தையோடு அவங்களுக்கு வரதானம் கிடைத்திருக்கிறது, வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை என்று. तो ஆகவே ब्रह्मा बाबा को ये प्रैक्टिकल बात देख करके निश्चय पक्का हो गया। ஆகவே பிரம்மா பாபாவிற்கு இந்த பிராக்டிகலான விஷயம் பார்த்து விட்டு அவருக்கு நிச்சயம் வந்து விட்டது कि भ्रष्टाचारी गवर्नमेंट से टक्कर लेने वाली ईश्वरीय गवर्नमेंट என்னவென்றால் பிரஷ்டாச்சார கவர்மெண்டோடு மோதக்கூடிய ஈஸ்வரிய கவர்மெண்ட் कहाँ? दिल्ली में तैयार हो रही है। எங்கவென்றால் தில்லியில் தயாராகி கொண்டிருக்கிறது. सबको ब्राह्मणों को वहाँ जा करके देखना चाहिए। ஒவ்வொருத்தருக்கும் பிராமணர்களுக்கு அங்கு சென்று விட்டு பார்க்க வேண்டும். तो ब्रह्मा बाबा की बुद्धि में बैठ रहा है ஆகவே பிரம்மா பாபாவினுடைய புத்தியில் இது அமருகிறது कि गीता का भगवान मैं नहीं हूँ, என்னவென்றால் கீதையினுடைய பகவான் நான் இல்லை, गीता का भगवान वास्तव में शिव शंकर भोलेनाथ है। கீதையினுடைய பகவான் உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் சிவசங்கர் போலேநாத் ஆவார்.